இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவுமே ஒரு வித்தியாசமான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு 20 வயசு இருக்கிற இந்த படத்தோட ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவ ஒரு ஸ்டோரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் சின்ன வயசா இருக்கும்போது இருந்து என்னோட அங்கிள் வீட்டில் தான் நான் ஸ்டே பண்ணுவேன். ஒவ்வொரு வெக்கேஷனுக்கும் கண்டிப்பா அவரை நான் பார்க்க போயிடுவேன். அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி யாருன்னே தெரியாத ஒருத்தனை பத்தி ஹீரோயின் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கா. நான் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு வெக்கேஷனுக்கும் அவரோட வீட்டில் போய் ஸ்டே பண்ணியிருக்கேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே ஹீரோயின் அவளோட ஜன்னலை பார்க்கும்போது அவளை கூட்டிகிட்டு போகிறக்காக அந்த அங்கிள் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். அப்போ இவ்வளோ நேரம் ஹீரோயின் இவனை பற்றி தான் பெருமையாக பேசியிருப்பா போல தெரியுது. ஆனால் எனக்கு என்னமோ அவனை பார்த்தா அவ்வளோ நல்லவ மாதிரி தெரியல. ஹீரோயினும் இப்போது அந்த வீட்டுக்கு வந்துட இப்போ ஃபஸ்ட்டு அவன் முதல்ல வேற ஒரு வீட்டில் இருந்திருப்பான். அந்த விட இந்த வீடு ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி? அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் ஸ்விம்மிங் பூலே கிடையாது. ஆனால் இங்கே எவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்குது பாரு அப்படிங்கிற மாதிரி இவன் ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் இதுக்கு மேலேயும் நாம் எப்படி அங்கே குளிக்காமல் இருக்க முடியும்னு சொல்லி உள்ளுக்குள்ளே போய் ஒரு நீச்சலை போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இவனோட பார்வை ஹீரோயின் மேலே பார்க்குறதே சரியில்லை. ஆளே பார்க்க ஒரு டைப்பாக ஒரு மார்க்கமாக தான் இருக்கான். ஹீரோயினும் ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கலாம்னு சொல்லி ரூமுக்குள்ளே வர இவன் தேவையில்லாத சில வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் தெரியாதனமாக உள்ளே வந்துட்டாங்கிற மாதிரி இவங்கிட்ட சொல்ல அவன் அது எதுவுமே பேசலை. அங்கேருந்து சிரிச்சிட்டு அந்த பக்கம் போயிடுறான். ஹீரோயினும் ரொம்ப நேரமாக அவளோட பேகை தேடி பார்க்குறா. அந்த பேகையே காணோம். அந்த வீட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த இடத்தையும் தேடி பார்த்தும் அந்த பேகை ஹீரோயினால் கண்டுபிடிக்க முடியல. ஹீரோயின் அவளோட பேகை பற்றி ஹீரோ கிட்ட கேட்க அவன் தெரியல, அது எங்கேயாவது காணாமல் போயிருந்தாலும் போயிருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பழைய டிஷர்ட் இருக்கும், அதை எடுத்து இப்போதைக்கு இதை போட்டுக்கோ, பேக் கிடைச்சதுக்கப்புறம் வேற காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட இவன் சொல்ல ஹீரோயினும் வேற வழி இல்லாமல் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுக்கிறாங்க. நைட் டைம் ஆயிடுச்சு. இன்னும் தூங்காமல் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்க இவன் ஹீரோயின் கிட்ட உன்னோட ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க அவங்களும் அதை சொல்கிறாங்க. அப்பையும் இவன் விடுற மாதிரி தெரியலை. அவன் டிவியில் ஒரு ப்ரோக்ராமை பார்த்து இது ரொம்ப வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் இப்போ வரைக்கும் அது புதுசாக இருக்க மாதிரியே இருக்கு, எனக்கு அது போர் அடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினும் இவன் பேசுகிற இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு இதுக்கு மேலும் பொறுமை இல்லை. விட்டா போதும் எழுந்து போய் தூங்கலாங்கிற மாதிரி ஹீரோயின் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இவன் ஹீரோயின் கிட்ட எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து எழுந்து போகிறான். அங்கே பார்த்தா ஒரே ஒரு ரூம் தான் இருக்கு. ஹீரோயின் இது ஏதோ தப்பாக இருக்கேன்னு சொல்லி இவங்கிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் இங்கே தூங்கலை, நான் ஹாலில் போட்டு தூங்கிறேங்கிற மாதிரி சொல்ல அப்போ இவன் நீ எதுக்காக இப்படி பயப்படுற, உன்னை என்ன பண்ணிட போகிறாங்க, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை இங்கேயே படுத்து தூங்க சொல்கிறான். ஹீரோயினும் வேறு வழி இல்லாமல் அந்த ரூம்லேயே ஸ்டே பண்ணுறாங்க. அவங்களுக்கு இப்போ மனசுக்குள்ள ரொம்ப பயமாக இருக்குது. ஏதாவது தேவையில்லாத யாழ்றையெல்லாம் ஆயிடுமோன்னு சொல்லி இவங்க பயப்படுறாங்க. ஹீரோயினும் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்க அவங்களுக்கு பக்கத்தில் இவன் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே அங்கே ஒரு சென்சார் சீன் கட் பண்ணா என்ன நடந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதுமே ஹீரோயின் அவள் எழுந்து வரும்போது இவன் என்ன சொல்லியிருப்பானா, இங்கே ஒரே ஒரு ரூம் மட்டும்தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஆனால் ஆக்சுவலாக அங்கே இன்னும் ஒரு ரூமும் இருக்குது. அப்போ இவன் சொன்னது முழுக்க முழுக்க பொய் அப்படிங்கிறத ஹீரோயின் இப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே இவன் பிளான் பண்ணி தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான். இவனை போய் நம்ம நல்லாவே நினச்சது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறத ஹீரோயின் இப்போ தான் உணர்றாங்க. இந்த ஒரு எண்டிங்கோட இந்த படமும் முடியுது. இந்த படத்தோட முழு வீடியோவும் நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது. நம்ம யூடியூப் சேனலோட பேர் தான் அந்த டெலிகிராம் சேனலோட பேரும் கூட. இது எல்லாமே ஒரு கற்பனையான கதைகள் தான். ஒவ்வொரு மனுஷனுடைய கேவலமான சிந்தனைகள் இருக்கும்ல, அதையெல்லாம் ஒரு கான்செப்டாக வச்சு இந்த மாதிரியான படங்களெல்லாம் எடுக்கிறாங்க. இதை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு பொழுதுபோக்கு படங்களாக மட்டும் பாருங்கள். இதை ரொம்ப சீரியஸாக மைண்டில் ஏற்றிக்க வேணாம். மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.